ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஐ கேவ் யூ. கிளாஸஸ்ல எப்படி இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களோட பர்பஸ் ஆஃப் திஸ் ஜாயினிங் த கோர்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னால் எடுத்துட்டு போகணும். சோபனா உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன பர்பஸ் நம்ம பேசிப்போம், இருந்தாலும் ஒரு தடவை நான் இது பண்ணிக்கிறேன். என்ன பர்பஸ்க்காக நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேரியர் கேப் ஆயிடுச்சு. திருப்பி தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜாபுக்கா இல்லை ஃப்ரீலான்சிங் நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. வெரி குட். அதனால யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், நீங்களே சொந்தமா பண்றதுக்கு அதுக்கு நீங்க இது பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன பர்பஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? சார் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இப்போ இனி கொஞ்சம் நாம அதுல டீப்பா தெரிஞ்சுட்டு பின்னாடி ஃப்ரீலான்சிங் ஐடியாஸும் இருக்குங்க சார், அதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோங்க சார். ஓகே, சோ பின்னாடி ஃப்ரீலான்சிங் ஐடியாஸ் இருக்கு. வெரி குட். ஆமாங்க. அறிவொளி சார், நான் வந்துட்டு 2024 பாஸ் அவுட் சார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நல்லா இருந்தது சார். ஸோ நான் அதனால ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஃபார் பர்பஸ்னா ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு ஐடியா இருக்கு சார். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் பிளேஸ் ஆயிட்டு ப்ராக்டிக்கலா வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார். ஓகே, fine, Aruli. Sonu, what is your goal in doing? Sir, I wanted to start my own business. You want to start your own business? Yes. When you have completed your degree? Sir, this year only. This year only, okay. Yes, so you don't want to work, but immediately you want to start a business? Yeah, thinking, sir. 1 year I want to take some experience, so if I get some amount, everything, I'll start my own business. If it required, I'll start my own business. If it goes well. You want to start with work, right? First thing. Future is your business idea. Sir? So immediately you want a job, then only like after 1 year you want to start a business. Not sir, just I want experience, like then I may join, I may start business. Yeah. What is your business? Do you have any idea like what you want? Not it, sir. We are not it, sir. I'm just planning, but I'm just thinking of making business, to start a business, but not it, still not planned it actually. So you're thinking like, okay, this digital marketing will help you to get a beautiful business. Anyway, all the best. Okay. That's why I do digital marketing, sir, because it helps to lead generations, everything. So everyone has some ambitions. Everyone has some ambitions, goal oda vandrukeenga. I wish everything will get fulfilled after this course. Adala only thing I want is this 4 months வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டு we don't want to lose our confidence. ஸோ ஜாபுக்கு சர்ச் பண்ணி வர்றீங்களா, 100% ஜாப் அதிகமாக இருக்கு இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பிகாஸ் யூ ஹேவ் போத் இன் ஐடி அண்ட் நான் ஐடி, 2 செக்டர்ஸ்லேயும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இஸ் த ரைட் டைம். இப்போ ஃப்ரீலான்சிங் வந்து இந்தியாவில் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஃபுல் டைம் ஜாப்ஸ் எல்லாமே அதை விட்டுட்டு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ற அளவுக்கு வந்து, அதாவது சிடிஎஸ் ராபர்ட் பாஷ்ல இருந்தவங்களாம் விட்டுட்டு வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அதுலேயே இருக்கு. பிஸ்னஸ் பண்றாங்க, அவுட் சோர்சிங்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் டெய்லி, ஐ மீன் மந்த்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறப்ப இந்த கோர்ஸ் முடிச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன மாதிரி ரிசல்ட் வாங்கணும், அந்த மாதிரி எங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும், எல்லாமே வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் புது பிஸ்னஸ்க்கு வில் கம் அப் வித் டிஸ்கஷன்ல நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாத்துக்குமே அது ஃபுல்ஃபில் ஆகும். இல்ல அவரு தோணுங்கிற ஒரு ஐடியா இல்லைங்க. பட் என்ன சொல்றாருன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் பிசினஸ்ங்கிறது மட்டும்தான் அவருக்கு ஐடியா இருக்கு. பட் வாட் ப்ராடக்ட், வாட் சர்வீசஸ், எதுல ஸ்டார்ட் பண்றதுங்கிறது இல்லை. மேபி அதான் இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள இஃப் யூ டிஸ்கஸ் வித் மீ ஐ கேன் ஷேர் சம் தாட்ஸ் வித் ஹிம், என்ன மாதிரி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா எதுல பண்ணலான்னு ஒரு ஐடியாலாம் கேட்டாங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கிட்ட வெரைட்டி ஆஃப் இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்.
யூ கீப் மீ டிஸ்டர்பிங் அண்ட் யூ லேர்ன் மோர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கிடையாது, ஒரு பிசினஸ் சம்பந்தமாகவும் கேளுங்க, ஒரு கெரியர் மென்டர்ஷிப் எல்லாமே வந்து நான் பண்ணித்தரேன். ஸோ இங்க வந்து இன்னொரு பர்சன் இருக்காரு, சஞ்சய் அப்படின்ற ஒரு ஜூனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. ஸோ அவங்க வந்து உங்களோட லேப் ஒர்க்ஸ் இதெல்லாமே அவரும் கவனிப்பாங்க. அவரும் ஸ்டூடெண்ட் தான் இங்க ஜாபுக்கு எடுத்துட்டோம், நல்லா இருக்காரு. ஸோ ப்ராக்டிகல் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க அவங்ககிட்டையும் கேட்டுக்கணும், எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுவும் கேட்கணும். ஸோ நம்ம இங்க எடுக்கிறது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன டாஸ்க் பண்றோம் அப்படிங்கறத நம்ம போடுவோம். இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஐடிஸ் கிரியேட் பண்றது. சில டாஸ்க்ல எல்லாமே காமன் ஆகும், அதனால நான் போடுறேன். என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் நியூ ஜிமெயில் ஐடி, யூடியூப் ஐடி, லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். எக்ஸிஸ்டிங் எல்லாமே நியூவா ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுக்கோங்க, நீங்க பர்சனலா யூஸ் பண்ணிருப்பீங்க, அதையே போய் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே புதுசா இது வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இப்ப புதுசா ஓபன் பண்ணுவோம். ஏன்னா இதுலதான் நம்ம ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம பண்ண போறது. ஸோ உங்களோட பர்சனல் இதுல மிங்கிள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க புதுசா, லைக் ஷோபனா டாட்டா அப்படின்னா வாட் எவர் இட் மேபி, ஏதாவது ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணுங்க, லிங்க்டின் கிரியேட் பண்ணுங்க. ஐ நோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கல, பட் இதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நீங்க பண்ண போறதுக்கு பெரிய இது கிடையாது. இது எல்லாமே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஸோ கோர்ஸ் முடிச்சு அந்த டாபிக்ஸ் முடிச்சாதான் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்ம என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் மாதிரி நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு இமேஜஸ் போடுவீங்க. அதாவது இமேஜஸ் அப்படின்னா சொன்ன பாத்தீங்களா, திஸ் 4 months வந்து நீங்க எதை மார்க்கெட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும். ரேபிட் டெக்னாலஜி அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க டெய்லி வந்து இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும், லிங்க்டின்லயும், ஃபேஸ்புக்லயும் நம்ம போட்டுட்டு இருப்போம். ஃபேஸ்புக் வேண்டாங்க, நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் வந்து எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமேஜஸ், வீடியோஸ், கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் தான். இந்த மூணுலயே நீங்க, ஏன்னா ஃபேஸ்புக் இன்னைக்கு யாரும் பெருசா பாக்குறது அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தாதான் பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். அதனால ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ், வீடியோஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம சொல்லுவோம். பேசிக்கா வந்து உங்களுக்கு ஒரு கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் டூல் உங்களுக்கு கொடுப்போம், ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ அதுல இருந்து இமேஜஸ் கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம பேசிக்கா நம்ம சொல்லுவோம். அது வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அப்ப ஒரு 4 மாசம் அப்படிங்கிறப்ப 120 days நம்மளோட டிராவல் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இந்த 120 daysல அட்லீஸ்ட் ஒரு 80 இமேஜஸ், 75 இமேஜஸ் வந்து நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே சரின்னு சொல்லுவீங்க, 10 நாள் இருக்கும், 11 நாள் மிஸ் ஆகும். இதுதான் எல்லா பேட்ச்லயும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா வெளியில வரணும் அப்படின்னா நம்ம புது இது வந்து 4 மாசம் முடிகிற வரைக்கும் இந்த டாஸ்க் கூடவே வரும். யூ வில் பி லேர்னிங் SEO, யூ வில் பி லேர்னிங் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த கடைசி வரைக்கும் இந்த இமேஜ் போஸ்டிங், வீடியோ போஸ்டிங் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ எந்த லேர்னிங் இருந்தாலும் இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்பதான் நீங்க 75 to 80 இமேஜஸ் வந்து நீங்க போட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, இல்ல எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை எதை கொண்டு போய் காமிப்பீங்கன்னா, பாருங்க நான் இந்த 4 மாசமா இவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கும், தேர்ட் இம்ப்ரூவ், இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஃபைனலா பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு வெர்ஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லைங்கிறப்ப இதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம்ல 75 to 80 இமேஜஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா 100% அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா போய் ஒவ்வொரு இதுலயும் 200 இது வச்சுக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு 200 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கணும். லிங்க்டின்ல 200 ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நான் நம்பருக்காக சொல்றேன் 200. யூடியூப்ல ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ், விச் இஸ் a very difficult task. ஸோ இன்ஸ்டாகிராம் ஈஸி, நான் அதுவும் எப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணினாலும் ஒரு 10 பேர் 15 பேர், பட் அவங்க வந்து உங்களோட பிசினஸ் ரிலேட்டட் போஸ்ட்டுக்கு வந்து ஆடியன்ஸா வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஸோ அதனால ஆட் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு யுவர் ஆடியன்ஸ், உங்க பிசினஸ்க்கு ஆடியன்ஸை நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் except Sakunthala, maybe everyone can try Appian Technology, or Sakunthala also you can also go for Appian Technology. என்னன்னா எங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டா நீங்க டீல் பண்ணணும். சரி, நீங்க மார்க்கெட்டிங் நீங்க பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
வாட் இஸ் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எந்த வெர்டிகல் அது எந்த இண்டஸ்ட்ரி. இப்போ ஆப்பிள் டெக்னாலஜிங்கிறது ஒரு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி. ஹெல்த் கேர் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இதுல வந்து உங்களோட நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கணும். அதான் அந்த டொமைன், அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஏஐ எல்லா பக்கம் வந்துருச்சு. பட் இந்த டொமைன் நாலேஜோட தான் ரீப்ளேஸ் பண்ண முடியாம இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ், அந்த டொமைன் நாலேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டெய்லி வந்து ஜிபே பண்றீங்க, டெய்லியில ஜிபே. அந்த ஜிபே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம நம்பர் போடுறோம், இன்னொரு போகுது, அவ்வளவுதான் இல்லையா. அது எப்படி வந்து கிரெடிட் கார்ட்லயும் கூட நம்ம கார்டு டீட்டெயில்ஸ், சிவிவி நம்பர் எல்லாமே எடுக்கிறோம். இங்க எதுவுமே இல்லை, வெறும் ஃபோன் நம்பர் வச்சு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எவ்வளவு செக்யூர்டா இருக்கு. நீங்க கிரெடிட் கார்டை தேய்ச்சிங்கன்னா அது இன்னொருத்த கொடுக்குறீங்க, அவங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஜிபே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்க இதுதான் டொமைன் நாலேஜ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த டொமைன் நாலேஜ் தான் இன்னைக்கு சாட்ஜிபிடினால பெருசா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இப்போதைக்கு இருக்கு. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பண்ண போறது வந்து என்ன, எஜுகேஷனல் டொமைன் நாலேஜ். இப்போ சங்கலா மேப் அப்படின்னா ரியல் எஸ்டேட் டொமைன் நாலேஜ். அந்த டொமைன் நாலேஜ் இருந்ததுன்னா ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா. இப்போ ரியல் எஸ்டேட் டொமைன் அப்படின்னா ரெரா அப்ரூவல், கிரெடாய் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் தெரியாம நான் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஆர்இ இது தெரியாமே நான் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்னு சொன்னா அது வந்து என்னோட டூல்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் ஆடியன்ஸ் என்னால போய் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் அந்த டொமைன் நாலேஜுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 மாசத்துக்கு நீங்க எடுத்துட்டு போற டொமைன் நாலேஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட வெப்சைட் போயிட்டு ஹோம் பேஜ் ஃபுல்லா எல்லாமே பாருங்க, பிளாக் பேஜ் தவிர்த்து எல்லாமே பாருங்க. அபவுட் அஸ், நம்ம யாரு என்ன அப்படிங்கிறது, நம்மளோட டீம் என்ன, இதெல்லாம் சென்ட்ரலா தெரிஞ்சுக்கோங்க. கோர்சஸ், நமக்கு இத்தனை கோர்சஸ் இருக்கு, அஷ்யூர் விட்டுருங்க. 1 2 3 4 5 6 கோர்சஸ் இருக்கு. பிளஸ் காலேஜ் இன்டர்ன்ஷிப் ஒன்று வச்சிருக்கோம். இதுதான் 7 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றீங்க. இந்த 6 கோர்ஸ் என்னென்ன, பைத்தான்னா என்ன, அதோட ஸ்கோப் என்னது, ஃபுல் ஸ்டாக்னா என்னது, மேர்னா என்ன, ஜாவானா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா எல்லாத்துக்கும் வெப்சைட்ல நம்ம போய் படிங்க. இங்க எவ்வளவு ஃபீஸ் இங்க சொல்றாங்க, இங்க எவ்வளவு ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கு. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு மார்க்கெட் ஆப்பிள் டெக்னாலஜி. அப்ப இவங்களோட கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டாதான் நீங்க போய் நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் இமேஜ்லயே நான் சொல்றேன். நீங்க எந்த கம்பெனிக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ண போறோம்னு தெரியலன்னா இமேஜ்லயே உங்களுக்கு அவுட்புட் வராது. அதனால டொமைன் நாலேஜ், இந்த டொமைன் நாலேஜ் படிக்கிறப்ப யூ நீட் டு ரெஃபர் அவுட் சைட் வெப்சைட்ஸ். விக்கிபீடியால இருந்து, வேற இதுல இருந்தோ, சாட் ஜிபிடில இருந்து, எல்லாமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்க. இனிமேல் நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ அதுல இருந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எடுங்க. நீங்க 100% அதை பிலீவ் பண்ணக்கூடாது எப்பவும். அதுல இருந்து எடுத்துட்டு நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஸோ அதனால இந்த பைத்தான், இப்ப நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க ஒருத்தாங்க, மேம் உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தா நீங்க ஏதோ வந்து பைத்தான் கோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. இப்ப இது வந்து பிகாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுமா மேம், இதுல வந்து ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லி தரீங்க. இப்படி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் ரிப்ளை பண்ணி சேட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்ற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க. இது கூட கம்பேரிசன் நம்ம படிக்கணும் சார். கண்டிப்பா மத்த இன்ஸ்டிடியூட் ஒரு அகாடமில நம்ம எப்படி அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம் அப்படிங்கிறது 100% நீ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப அட்வான்டேஜ். இல்லாட்டி என்னன்னா நான் பண்றதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் 2020 போட்டிருக்கு. இது யாரு பெஸ்ட்ங்கிற அவார்டு யாரு கொடுக்குறாங்க? யாருமே கொடுக்கல. ஆப்பிள் டெக்னாலஜி என்னை பொறுத்தளவுக்கு நான் பெஸ்ட், இன்னொரு கம்பெனி பொறுத்தளவு அவங்க பெஸ்ட். அப்ப இது நீங்க ஏன்னா அப்படிதான் இருக்கும். அப்ப நான் மத்தவங்களை இவாலுவேட் பண்ணல, கம்பேர் பண்ணலைன்னா நான் எப்படி பெஸ்ட்ன்னு நான் சொல்ல முடியும்? நான் பெஸ்ட்ன்னு சொல்றேன்னா மத்தவங்களை பார்க்கறத விட நான் பெட்டரா இருக்கேன், அதை நான் ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணல அப்படின்னா அப்ப அது காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம படிக்கல அப்படின்னா நம்ம வாட்டுக்கு நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு போயிட்டு இருப்போம். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா தான் தோணும், நம்மளுக்கு எதுவுமே தப்பா தோணாது. அதனால காம்படிட்டிவ் ஸ்டடிங்கிறது 100% மேண்டேட்டரி. அதனால நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். பட் இனிஷியலா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு மேனுவலா பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் அஃப்கோர்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பிராக்டிஸ்க்காக நீங்க தெரிஞ்சுட்டாதான் பண்ண முடியும். இல்ல சாட் ஜிபிடில எடுத்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதிர்வே சாட் ஜிபிடி தான் 100% நானே சொல்றேன் சஜஸ்ட் பண்றது, யூஸ் பண்றது. ஒரு 1 or 2 டைம்ஸ் ஒரு கம்பெனி வெப்சைட்டை போய் பாருங்க, அவங்க எப்படி எல்லாம் இருக்கு, இந்த கண்டென்ட் எப்படி போட்டுருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இல்லாட்டி சாட் ஜிபிடி கொடுத்துரும், நம்ம அந்த வெப்சைட்டை போய் பார்க்காம இருப்போம். பாக்குறது பெஸ்ட் தானே, உள்ள போய் பார்க்கணும். ஸோ அந்த கோர்சஸ் பத்தி வெளியில என்னென்னலாம் படிக்கிறாங்க பார்க்கணும். இப்போ ஃபுல் ஸ்டாக் பைத்தான் அப்படின்னா
ஐ நோ நீங்க வந்து ஒரு பைத்தானுக்கோ ஜாவாக்கோ கோடிங் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் மார்க்கெட்டிங்க்கு நம்ம அந்த ப்ராடக்ட் நாலேஜுங்கிறது மட்டும் we don't want to be a coder, but we want to guide someone who are interested in learning Python. அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்க, கோர்ஸ் ஃபீஸ் என்ன, ட்ரெயினர் ப்ரொஃபைல் யார் இங்கே எடுக்கிறாங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, சிலபஸ் இருக்கு, FAQ ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராடக்டா அப்புறம் எடுத்தா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸையும் நீங்க படிப்பீங்க. ஒரு கோர்ஸை மட்டும் prepare a PPT or document for any one of the course. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தாலும் ஓகே தான், எதா இருந்தாலும். நம்ம இருக்கிற 6 கோர்ஸையும் படிச்சுட்டு ஒரு கோர்ஸ்க்கு ஒரு பிபிடி போடுங்க. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அகைன் நான் சொல்றேன், அதுவும் ChatGPT கொடுக்கும். இது அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுன்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால யூ ப்ரிப்பேர் பிபிடி அப்படிங்கிறது நான் சொல்றேன். இது ஒன்று பண்ணுங்க. அடுத்தது ஸ்டடி அபவுட் கூகுள். தேர்ட் டாஸ்க் என்னன்னா ஸ்டடி அபவுட் கூகுள். நீங்க எல்லாமே கூகுள் யூஸ் பண்றீங்க. கூகுளோட சிஇஓ யாரு? ஆன்லைன்ல எப்ப இருக்க அந்த கொஸ்டின் கேட்டு நெட் பாக்காதீங்க. நெட் பார்க்காம சுந்தர் பிச்சை சார். சுந்தர் பிச்சை, வெரி குட். டவுட் யாருக்கும் ஒன்றும் இல்லை. சரி, கூகுளோட ஃபவுண்டர்ஸ் யாரு? ஃபவுண்டர் நோ ஐடியா. இங்க ஆன்லைன்ல who is the founder of Google? Founder. ஸோ இது எதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன் சுந்தர் பிச்சை தெரிஞ்சிருக்கோம்னா ஒரு இந்தியன் தமிழ்நாடுல இருந்து போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் இந்தியன்கிறதுனால நிறைய தெரிஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது. ஸோ கூகுளுக்கு ஈக்குவலா ஒரு கம்பெனி நான் சொல்றேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யாரு? ஐடியா இல்லை. ஸோ நான் கேட்கறது தெரிஞ்சிருக்கு இந்தியன் தான் அப்படின்ட்டு. பட் சுந்தர் பிச்சை நம்ம தெரிஞ்சிருக்கோம். மைக்ரோசாஃப்ட்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி தான். அதுல ஒரு சிஇஓ இருக்காரு. கூகுளுக்கு அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கம்பெனி ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இல்லை 2 கேப்ல தான் இருக்கு. அதோட சிஇஓ ஃபவுண்டர் அப்படின்னா பில் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல ஃபவுண்டர் தெரிஞ்சிருக்கோம், இதுல ஃபவுண்டர் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய பேப்பர் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட், அதில் பிசினஸோ ஸ்போர்ட்ஸோ பர்டிகுலரா ஜாப் சர்ச் பண்றவங்க 100% பேப்பர் வந்து 4 மாசத்துக்கு படிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரீடிங் ஸ்கில்லே கிடையாது. ரீடிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங், இந்த 3 இம்பார்ட்டன்ட். இந்த 4 மாசம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல பேச கத்துக்கணும். நம்ம வராது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறப்ப வராது. நீங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜியோ கஸ்டமர் கேர் அடிச்சு அதில் இங்கிலீஷ் எடுத்துட்டு அதுல நீங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பேசணும் இங்கிலீஷ்ல பேசப்படும். ஸோ ஆள் தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம பேச முடியும். அதே மாதிரி டிவி இங்கிலீஷ் நியூஸ் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கு, எப்படி பேசுறாங்க. நிறைய இப்போ பாட்காஸ்ட் இன்டர்வியூலாம் வருது. ஸோ இப்போ லேட்டஸ்டா இலான் மஸ்கோட இன்டர்வியூ கூட வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் பாருங்க, அவங்க எப்படி பேசுறாங்க அந்த இங்கிலீஷ்ல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த 4 மாசத்துக்கு. அடுத்தது படிக்கிறது. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும். நம்ம எல்லாம் நெட்டை பார்த்து படிக்கிறதுங்கிறது வேற, பேப்பர்ல படிக்கிறதுங்கிறது வேற. இந்த 3 ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பேரலா என்ன இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் they will be asking questions in English. நீங்க என்னதான் இது தமிழ்ல கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில் போய் அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூங்கிற வர்றப்ப மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல கேட்பாங்க. ஸோ உங்களால வந்து நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா சமாளிப்பீங்களா, ஒரு கிளைண்ட் கிட்ட பேச முடியுமா, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. கம்பெனிக்குள்ள சேர்ந்துட்டீங்கன்னா தமிழ் தான். ஸோ சேர்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பார்ப்பாங்க. அதனால இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அந்த இன்டர்வியூ பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அந்த ரீடிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங், இது 3 வந்து பேரலா அதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி அபவுட் கூகுள் அப்படின்னு நான் சொன்னது என்ன அப்படின்னா, கூகுள்ங்கிற கம்பெனி யாரு, அதோட ஃபவுண்டர்ஸ் வந்து லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரின் அப்படின்னு ஒரு 2 பேர். எப்படி இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க, ஏன் கூகுளை சொல்றேன்னா நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று கூகுள், இன்னொன்று சோசியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ கூகுள்ல ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, சோசியல் மீடியால ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ கூகுள்ங்கிறது தான் நம்ம ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோட இது நெக்ஸ்ட் 4 months. அப்போ கூகுளை பத்தி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் தோ அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கோ இல்லை டேட்டா ஒர்க் தேவை இல்லைனாலும் கூட ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அதனாலதான் கூகுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போயிட்டு அபவுட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ், கம்பெனி இன்ஃபோ, நியூஸ் இது எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், காப்பி பேஸ்டாச்சும் பண்ணுங்க. பண்றப்போ ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் அப்படின்ட்டு வந்தது அப்படின்னா கூகுள்ல எத்தனை ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு ப்ராடக்ட் தான். குரோம் ப்ரௌசர் ஒரு ப்ராடக்ட், கூகுள் சர்ச் இன்ஜின் ஒரு ப்ராடக்ட், டாக்குமெண்ட் ஒரு ப்ராடக்ட், ஜெமினி, மேப்ஸ், எக்ஸல் ஷீட், யூடியூப், பிளே ஸ்டோர், மெயில், போட்டோஸ், ஆண்ட்ராய்ட் இது எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட். இது போக இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஏஐல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கூகுள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி இன்ஃபோ, our mission is to organize the world's information and make it universally accessible and useful. மிஷன் எப்ப அப்பவே 2000ல இருந்து யூனிவர்சலா வேர்ல்டுக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொண்டே சேர்க்கல. நீங்க நாளைக்கு வந்து மார்க்ஸ்க்கோ இல்லை வேற எங்கேயாவது நீங்க போனீங்கனாலும், மூணு போனீங்கனாலும் அங்கேயே வந்து கூகுள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவாங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ஸை பத்தியும் டெவலப்பர்ஸ் பத்தியும் ஏஐல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் ஸ்டோரி, இது எல்லாமே ஒரு டார்மெட்ரி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேரேஜ் டு கூகுள் பிளஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க எந்த ஹிண்ட் எடுக்கிறீங்களோ இந்த லிங்கை காப்பி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நான் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே இப்போ வேர்ட்ல தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதே ட்ரைவ்ல போயிட்டு கூகுள் டாக்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் கூகுள், இது உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வர்றாங்க, இது வந்து பின்னாடி போட்டுக்கணும். ஏதோ ஒரு உங்களோட டெக்கரேட்டிவ் ஐ பேஸ் பண்ணி மேலேயோ கீழேயோ ஏதாவது போட்டு இங்க இருந்து அடுத்த பேஜ்ல இருந்து நம்ம கூகுள் பத்தி நம்ம கூகுள் ஃபவுண்டர்ஸ் அதை போட்டுட்டு இந்த லிங்க் எங்க இருந்து நீங்க காப்பி பண்றீங்களோ சில இன்ஃபர்மேஷன் வந்து காப்பி பண்ணுவீங்க. நாளைக்கு சோர்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்தோம் நமக்கு தெரியாது. 4 மாசம் கழிச்சு பாக்குற இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், இந்த டேட்டா இங்க இருந்து எடுத்தோம்னா நமக்கு ஞாபகம் வராது. அதனால அந்த லிங்கே வந்து போடணும். இப்போ இங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கூகுள் பத்தி இங்க ஒரு லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து அங்க காப்பி பண்ணி போடணும். இப்போ இங்க நேம் வச்சு கூகுள் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஷேர், எப்பவுமே நீங்க எந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபைல் ஷேர் வித் அதர்ஸ்ல போயிட்டு எனிஒன் வித் திஸ் லிங்க் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை நானும் பாக்குறதுனால என்னன்னா ஒவ்வொரு இல்லாட்டி என்னோட ஐடியை கொடுத்து நீங்க ஷேர் பண்ணணும். பெஸ்ட் இங்க கீழே ரெஸ்ட்ரிக்டட் பதில போய் எனிஒன் வித் திஸ் லிங்க். அப்கோர்ஸ் நம்மளை யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து. அதனால அப்படி போட்டீங்கன்னா இப்ப இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிங்கை காப்பி பண்ணி இப்ப இந்த இடத்துல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டடி அபவுட் கூகுள் ஷோர்னா வந்து கம்ப்ளீட்டட் இப்படின்னு போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே அப்படியே வந்தீங்கன்னா இன்சர்ட் லிங்க், அந்த லிங்க் வேர்ட் டாக்குமெண்டோட லிங்க் இருக்கு, இதோட லிங்க் போய் காப்பி பண்ணி அப்ளை கொடுக்குறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் மாதிரி கிரியேட் ஆகும். இதை கிளிக் பண்ணா நான் படிச்சுக்கலாம். இப்போ நீங்க பண்ணி போட்டுருவீங்க, நான் இங்க இருந்து அப்படியே பார்த்துக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணா இந்த மாதிரி போகும், எனக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், நான் பார்த்துக்க என்ன பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் எல்லா டேட்டாஸ். நீங்க இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய டாஸ்க் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. அதனால இதை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாகின் என்ன லாகின் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க வேணா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது உள்ள அபிஷியல் பர்பஸ் தான் பண்றோம். இல்ல பாஸ்வேர்ட் நீங்க போடாட்டியும் அந்த லிங்க் மட்டும் போட்டுருங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் உங்களுக்கு instagram.com/shobana அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு போக முடியும். பாஸ்வேர்ட் வேண்டாம்.
ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 5 பேருக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 5 பேரோட ஒர்க் வந்து இதில் இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாரும் இந்த மாதிரி போட்டுருக்கிறதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு ஆக்சஸ் கொடுக்கல எனக்கு. இது ஒரு ஸ்டூடெண்ட் பிபிடியா போட்டிருக்காங்க. இவங்க எடுத்து பிபிடி தான் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதோட இன்ட்ரோடக்ஷன். சார் சொல்லுங்க. சார் கிளாஸ் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா சார்? ஆமா, அது ஒன் டே ஆயிருங்க. சம்டைம்ஸ் இமிடியேட் ஆயிரும், இல்ல இன்னொருத்தர் தான் ஷேர் பண்ணுவாரு. ஓகே சார். யூடியூப்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகே சார். லாகின் போர்ட்டல் நாளைக்கு கேளுங்க. லாகின் போர்ட்டல் ஆக்சஸ் எல்லாம் நாளைக்கு கொடுப்பாங்க. ஓகே சார். இதெல்லாம் ஒருத்தர் பேர் பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களை நான் பண்ண சொல்றேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா அதிகமான டாஸ்க் தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின். இது அந்த டாஸ்க் மூலமா நிறைய நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிப்பீங்க. இது வந்து என்னடா நம்மள ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, நம்ம படிக்க வந்து இதை கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ரிலேட்டட். எல்லாரும் மிஸ் பண்ண இடம் இருக்காங்க. இன்னைக்கு படிக்கிறப்ப நான் சொல்றப்ப எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். 15 நாள் 10 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாருன்னே புரியாது. ஏன்னா நம்ம வேற வேற டாபிக் போயிடும். ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கியிருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை ஆஸ்கார் வாங்கினாரு? 3 வாங்கினாரு. வாங்கியிருக்காருன்னே தெரியல. 2 ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காருன்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கின அன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு வாங்கியிருக்காரு. அந்த டேஸ் போக போக இப்ப நம்ம எல்லாமே அதை மறந்துட்டோம். ஒரே படத்துக்கு 2 வாங்கினாரா இல்ல 2 படத்துக்கு வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். ஏன்னா ஹிஸ்டரி வில் பி ஃபர்கெட். நார்மலா தான் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் கழிச்சு எல்லாம் மறந்து போயிடும், நம்ம விட்டு போயிடும். அதனாலதான் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஞாபகப்படுத்தே இருக்கும். ஏன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் வாங்கினதெல்லாம் சும்மா தியரிட்டிக்கலா அன்னைக்கு நம்ம தெரியும், காதுல கேட்போம், கண்ணில் பார்த்தா போயிட்டோம். நான் அதுல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு புக் எழுதி ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு வேண்டியதே இல்லை. ஸோ அதனால எது வேணுமோ அதுல இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் முடியும். அப்ப அதனாலதான் இந்த ஒர்க்ல நம்ம கொடுக்கணும். நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன கைடன்ஸ் அவரு கேளுங்க, அவருக்கு தெரியலனாலும் என்கிட்டயும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. சரி, உங்களுக்கு அதை முடிக்கிறப்ப தெரியும் நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கே அந்த தெரியும். 4 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்க, 500 பேஜ் 600 பேஜ் வரும். நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோமா இந்த 4 மாசத்துல அப்படிங்கிறது உங்களுக்கே அது இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பண்ண சிஸ்டத்துல உட்கார்றதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு. ஓகே சரியா போய். அதனால வில் ஸ்டார்ட் வித் இந்த 3 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா தர்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னை எல்லாருமே ஸ்டாப் பண்ணலாம். ஆன்லைன்ல இருக்கவங்க யூ கேன் ஸ்டாப் எனி டைம். ஏன்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் நீங்க பாக்குறது இல்லை, அது வந்து ஒரு போனஸா தான் நம்ம தரணும். மெயின் வந்து லைவா நம்ம கிளாஸ் இருக்கிறதுனால ஸ்டாப் இன் பிட்வீன் அண்ட் ஆஸ்க் ஆல் யுவர் குவெரிஸ். ஏன்னா சம்டைம்ஸ் சேட் போட்டீங்கன்னா தெரியறது இல்லை. அதே நான் சொல்லிடுறேன், இந்த சேட் போட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ஏதாவது இல்லாதனால நமக்கு பெருசா தெரியுது இல்லை. அதனால ஸ்டாப் பண்ணியே கேளுங்க, அப்புறம் கூட சேட் போடுறதுனால நீங்க போடுங்க. எல்லாம் ஓகே. சகுந்தலா any doubt in our process? Shabangala? No sir, clear sir. கிளாஸ்க்குள்ள போகல, அதனால பட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ ஜாப் போர்ட்டல் பர்டிகுலரா ஜாப் சர்ச் பண்றவங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா naukri.com லீடிங் ஜாப் போர்ட்டல் இன் இந்தியா. ஸோ இதுதான் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஜாப் போர்ட்டல். இதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நான் போடுறேன்,
I'm not selecting experience location. India full வந்து நான் பண்றேன். எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. 2,19,000 ஜாப்ஸ் இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கு 2,19,000 இந்த ஒரு போர்ட்டல்ல மட்டும். சம்டைம் ரிப்பீட் ஆகும் இன்டீரியோ லிங்க்டின்லயோ இப்படியெல்லாம் வரும். அடுத்து லிங்க்டின். ஸோ இந்த ஜாப்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ரெஷர் நம்ம போடணும். கவுண்ட் முக்கியம் இல்லை. இப்போ என்ன இருக்குன்னா ஒரு 2 ஜாப் எடுக்கிறது 0 to 3 years. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இது ஒரு டாஸ்க் தான். ஒரு 10 to 20 ஜாப் கம்பெனி எடுத்து ஃப்ரெஷர்ஸ்ல பார்க்கணும். 0 to 1 years மோஸ்ட்லி வச்சுக்குவாங்க. அது 0 to அதுல கரெக்டா எடுத்து போகும். பட் ஜென்ரலா இப்போ நான் காமிக்கிறேன் 0 to 3 years பாருங்க என்ன கேட்கறாங்க கம்பெனில. ஏன்னா நீங்க ஃப்ரீலான்சிங் பிசினஸ் எதுவா இருந்தாலும் ஒரு கம்பெனில இதுதான் பண்ண போறாங்க. லீட் ஜெனரேஷன் அண்ட் கேம்பெயின், டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், பெய்ட் ஆட் கேம்பெயின்ஸ், கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். Generate high quality leads for Red Hat training programs. Track and optimize SEO, social media and branding, email and WhatsApp marketing, performance tracking. இது ஒரு கம்பெனில. அடுத்த கம்பெனில managing social media pages, posting, scheduling, reporting, engagement, coordinate with designers, handling team, basic knowledge of SEO fundamentals. இது ஒரு கம்பெனில. Development and government digital marketing strategies to achieve business objective. Online advertising campaigns. Collaborate with cross-functional teams. Stay up to date with digital marketing technology best practice. So, இது மாதிரி நீங்க ஒரு 20 கம்பெனி எடுத்து பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா கம்பெனிலும் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறது ஃபார் எக்ஸாம்பிள் SEO, கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக். ஒரு இதுல லிங்க்டின் ஆட் கேட்பாங்க. மீதி 15 கம்பெனில கேட்க மாட்டாங்க. ஸோ அது நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளோட டார்கெட் என்னன்னா ஒரு 70% மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸும் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கம்பெனில கேட்கறாங்க. நம்ம நாளைக்கு ஜாபுக்கு போறோம்னா இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க நம்ம சிலபஸே ஃப்ரேம் பண்றது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். மெஜாரிட்டியா என்ன கம்பெனிஸ்ல கேட்கறாங்களோ அதை நம்ம சொல்லித்தரோம். ஸோ அது போக நீங்களும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த டாபிக் வந்து நிறைய இடத்துல கேட்கறேன் சார், நீங்க சொல்லி தரல இல்ல சொல்லி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னாலும் நம்ம அதை பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 4 மாசத்துல நம்ம இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ரெடியா இருக்கும். இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் இது கேட்கறாங்க, நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜாபுக்கு அதுக்கும் நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. ஃப்ரீலான்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் upwork.com ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஃபேமஸா இருக்கு. இப்ப இங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். மேபி இனிஷியலா உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் தெரியாதனால ஒன்றும் புரியாது. ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுல ப்ராஜெக்ட்ஸ்ல வரும். எந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க, நம்ம எப்படி பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் அப்கோர்ஸ் இதை படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 100% ஃப்ரீலான்சிங். அது கொஞ்சம் பெய்ட் வெர்ஷனா மாத்திட்டாங்க. நம்ம பணம் கட்டி வெயிட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கடைசியில வேலை வரும். ஸோ அப்போ ஜாபுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கலாம். 2 லட்சம் ஜாப் நீங்க எந்த ஜாபுக்கும் இருக்காது. நீ நௌக்கரியில வேற ஏதாவது ஜாப் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? இது மட்டும்தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். வேற எந்த ஜாப் நீங்க போட்டீங்கன்னாலும் 2 லட்சத்துல தொடவே தொடரும். 1 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஜாவா, பைத்தான் தான் 1,80,000 to 2 ஒர்க். 2க்கு தான் இந்தியாவிலேயே நிறைய ஜாப்ஸ் இருக்குது.
நம்ம மோஸ்ட்லி இந்த இனிஷியலா எல்லாமே எஸ்இஓங்கிற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா வந்து நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்கணும். பேசிக்ஸ்ல கோர் மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல வருங்க. சில டூல்ஸ் கவர் பண்ணுவோம். பின்னாடி வர டூல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஆர்டிகல் ரைட்டிங், கேன்வா இமேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, அப்புறம் கூகுள்ல மெட்டா ஆட்ஸ். ஸோ இந்த 4 மாசத்துல கம்ப்ளீட்டா நீங்க தரவார மாதிரி இருக்கும். என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். கூகுள், எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாசம் நான் டைம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சில டூல்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கத்துக்கலாம். மிக்சடா எல்லாம் நம்ம கத்துக்கலாம். இப்ப வாட் இஸ் மார்க்கெட்டிங்? வாட் இஸ் மார்க்கெட்டிங்? யாருக்கு என்ன ஐடியா இருக்கு சொல்லலாம். தெரிஞ்ச இதை சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. அப்ப இருந்தாலும் பரவாயில்ல. Reaching out to clients for the customers. சார், பிராண்ட் இப்போதான் அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு, அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு ஸ்டார்ட் அப்ல ஏதாவது ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஸோ அதனால அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்க அவேர்னஸ் கொடுத்து நம்ம ப்ராடக்ட் செல் பண்ண வைக்கிறது. Advertising our product, sir. Advertising our product. Sonu, what is marketing? So delivering the products to the potential customers. கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ ஆகுது. உங்களோட வாய்ஸ் எக்கோ ஆகுது. Yes, sir. What is marketing? So delivering the products to the right potential customers. Delivering so நம்ம ஒரு 4 டிஃபரெண்ட் வேல்யூ நம்ம வாங்கிருக்கோம். ரீச்சிங் அவுட் டு கிளைண்ட், அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அட்வர்டைசிங் அவர் ப்ராடக்ட், டெலிவரிங் த ரைட் ப்ராடக்ட் டு த பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய தியரிஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்ல தான் நீங்க சொல்லிங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அக்செப்டபிள் அண்டர் மார்க்கெட்டிங் கீழே வரும். பட் அந்த டெர்மினாலஜிஸ் வேற. பட் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு லெவன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஈஸியா சிம்பிளிஃபைடு வெர்ஷன் அப்படின்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். ஒரு ஜென்ரலா நான் சொல்றதுன்னா, ரீச்சிங் அவுட் அகைன் கஸ்டமர் போய் ரீச் ஆகிறதா, அட்வர்டைசிங் பண்றது. இதுக்கு என்னன்னா அவேர்னஸ், ஒரு அவேர்னஸ். இப்போ நான் வந்து ஐ எம் மேனுஃபேக்சரிங், லெட்ஸ் சே ஆப்பிள் டெக்னாலஜி. என்னோட கம்பெனி ஆப்பிள் டெக்னாலஜி. ஐ எம் கண்டக்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜாவா, பைத்தான், இதெல்லாமே என்னோட கோர்சஸ். இது வந்து பிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, கண்ணில் பார்த்து பண்ண முடியாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா. ஸோ சர்வீசஸ் கான்செப்ட் பேஸ்ல வரும். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ஐ நீட் டு கிரியேட் அன் அவேர்னஸ். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்லி தரேன்ட்டு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கே இப்போ இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வெறும் ஒரு போர்டு மட்டும் மாட்டிட்டு, ஆப்பிள் டெக்னாலஜின்னு ஒரு போர்டு மாட்டிட்டு நான் பாட்டுக்கு இங்க இருந்தேன் அப்படின்னா, ஒரு இப்போ நான் ஆப்பிள் டெக்னாலஜி இங்க ஒரு போர்டு மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா, இந்த வழியில போறவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் வந்து தெரியாது. அன்லெஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் அவேர்னஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குங்க, இப்படி நாங்க சொல்லி தர்றோம், இவ்வளோ ஃபீஸ், இவ்வளோ மாடியூல்ஸ் நம்ம சொல்லி தர்றோம், இதெல்லாம் தான் எங்களோட முக்கியமான யூஎஸ்பி. இதெல்லாம் நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் திருப்பூர்ல, ஈரோட்ல, இல்ல கோயம்புத்தூர்ல வேற பார்ட் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் we call it as an awareness. இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா, how the customers will come to know.
தேல் கம் டு நோ எஸ் இந்த வழியில போறாங்க, அப்படியே போர்டு ஒன்று இருக்குது வருவாங்க. நம்ம இங்க வந்துட்டு போனவங்க யாராச்சும் ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க. பட் இந்த அவேர்னஸ் வச்சுட்டு நீங்க ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க ரீச் நிறைய இருக்கும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற அவேர்னஸ் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் எல்லா இடத்துக்கும் உங்களோட ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்ததுன்னா மட்டும்தான் அவங்க இதை கன்சிடர் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அட்வர்டைசிங் அவர் ப்ராடக்ட், எஸ் அட்வர்டைசிங் அப்ப டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். எப்படின்னா மார்க்கெட்டிங்னா என்ன சொல்றேன், கிரியேட்டிங் அவேர்னஸ். அது எப்படி பண்ண போறீங்க? அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. போய் ஒவ்வொருத்தையா நான் இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்ல போறேன்னா, இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறேன்னா, டிவில கொடுக்க போறேன்னா, போஸ்டர்ஸ் அடிக்க போறேன்னா, பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷனா, ஆட்டோல விளம்பரம் பண்றேன்னா, எஸ்எம்எஸ்ல. ஸோ இதுல ஏதோ ஒரு வழியில நான் கொண்டு ரீச் பண்ணணும். ரீச்சிங் அவுட் டு கஸ்டமர்ஸ் எப்படி, இதெல்லாம் தான் ஒரு வழியில. நான் நியூஸ் பேப்பர்ல கொடுத்தேன்னா நிறைய பேருக்கு தெரியும், டிவியில கொடுத்தா இன்னும் பல பேருக்கு தெரியும். அப்ப எல்லாரும் இதெல்லாம் ரீச் பண்ண முடியுமான்னு முடியாது. டிவியில நான் கொடுத்தேன்னா லாக்ஸ் கணக்குல வரும். இன்னைக்கு நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிரியேட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் எடிஷன்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இட் ஹேஸ் அரௌண்ட் 1.5 to 2 lakh சர்க்குலேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல் பேஜ் ஆட் நான் கொடுக்குறேன்னா எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? thousands மேல இருக்கும். இப்போ எல்லாம் அஸ்யூம் பண்ணுங்க 20,000 30,000 20,000 25,000 அந்த மாதிரி ஃபுல் பேஜ் ஆடுக்கு நீங்க கொடுப்பாங்க. நான் உங்களோட கற்பனை திறன் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். நீங்க 30,000 இருக்கும். ஓகே, ஒரு ஃபுல் பேஜ் ஆட் நீங்க கொடுத்துப்பீங்கல்ல? இது வரைக்கும் அந்த ஃபுல் பேஜ் ஆட் நாங்க போவே இல்லைங்க சார். காஸ்ட் கம்பேர் பண்ணிட்டுங்க நாங்க ஒன்லி டிஜிட்டலி தான் போயிட்டு இருக்கோம் சார். அப்ப நீங்க ஒருவேளை நீங்க அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி 10,000 20,000 அந்த மாதிரி இருந்திருக்கும் சார். 10,000 20,000. Any other guesses from Arivuli or Tonu? 10,000. Anyone? சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ அதாவது அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா அவங்க ஒரு 10,000 காப்பி 20,000 காப்பி ரெடி பண்றாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஒரு காப்பிக்கு 100 அப்படின்னாக்க ஒரு 10,000 நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்மளோட ஆட்ஸ் வரணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் நினைக்கிறேன் சார். நான் எனக்கு எக்ஸாக்டா ஒரு ரவுண்டா ஒரு 50K அந்த மாதிரி ஆகும் சார். It depends on that copies, how much copy. சரி, ஓகே. ஸோ அதனால நான் ஸ்டார்டிங்ல சொன்னா 1.5 to 2 lakh copies circulation for Times of India கோயம்புத்தூர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனவே இப்போ நீங்க சொன்னது எல்லாமே நம்ம போட்டு பார்க்கலாம். 1,000 to 50,000 வரைக்கும் வந்திருக்கீங்க. நம்ம எவ்வளவு வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல் பேஜ் ஃப்ரண்ட் cost. A full page advertisement Times of India can cost anywhere between 8 lakh to 25 lakhs. இது வந்து நான் சிட்டி போடல, கோயம்புத்தூர் நான் போடுறேன். Between the Times of India is estimated to cost between 23 lakhs and potentially much more. நீங்க வந்து 15 lakhs எடுத்துக்கோங்க. 100% 15 lakhs வரும். நான் இருக்க போய் 10 lakhs எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல் பேஜ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம பாக்குறப்ப எந்த பேஜ் இந்துல இன்னும் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால 15 லட்சம் இல்லாம நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்க முடியாது. அது ரீச் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனா ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி, அது ஹெட்லைன்ஸுக்கு முன்னாடி ஒரு பேஜ்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா 1000 எல்லாம் கிடையவே கிடையாது. லட்சத்துல அது 10 லட்சம் to 15 லட்சம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு 100%. இப்ப போறது 23 போடுறாங்க. அதான் ஏஐ வந்ததுனால 100% நம்ப வேண்டாம். பட் 100% எனக்கு தெரிஞ்சு 10 to 15 lakhs. அது குறைவால 10 lakhs குறைவா கிடையாது. ஏன்னா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல 2013ல நாங்க கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா 10,000 to 15,000 சார்ஜ் பண்ணுவோம். ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த கிளாசிக் வெயிட்ஸ் அதெல்லாம் ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜுங்கிறப்ப 100% இப்போ 15 lakhs to 20 lakhs வந்து இப்போ போடலாம். ஸோ அப்ப நீங்க ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பீப்புள்கிட்ட போய் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தர்றேன் அப்படின்ட்டு
கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அந்த பேப்பரே வரப்போகுது. கோயம்புத்தூர்ல மட்டும் நான் ஒருவேளை ஃபுல் பேஜ் நான் கொடுக்குறேன், பிரம்மாண்டமா கொடுக்குறேன் அப்படின்னா, அது மட்டும் தான் கொடுக்கறது இல்லை, வேற சின்ன சின்னதாக நம்ம ஆட் கொடுக்கல. பிரம்மாண்டமா கொடுக்குறேன்னா 15 லட்சம் கொடுக்கும். சரி, ஓகே, எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது, இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க, நான் 15 lakhs கொடுக்குறேன்னா எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க? நீங்க சும்மா யோசிச்சு, நம்ம 1.5 லட்சம் to 2 லட்சம் பேர் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்னா கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும், இல்லாம போயிடுது. உள்ள எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல பார்ப்பாங்க. இன்னைக்கு G2 வாரத்துக்கு 10 நாளுக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால. டார்கெட் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ எல்டர்லி பீப்புள்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமாக ரீட் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா தான். அப்ப எல்டர் பீப்புள் எல்லாருமே இன்னைக்கு பேப்பர் படிக்கிறாங்களா? இந்த இன்டர்நெட் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுது அதுலயும். பட் அதனால சொன்னா பேப்பர் படிச்சு பழகிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா படிப்பீங்க. அது வந்து நியூஸ் பேப்பர் உங்களுக்கு எவ்வளவு மார்னிங் 11 o'clock மேல ஒரு புது நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. இட்ஸ் வேலிட் அவ்வளவுதான். அந்த ஃப்ரெஷ்னஸ் எவ்வளவுனா மார்னிங் 6 to 8 or 9 தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னாவே ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ள அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா G2 வந்து இப்போ 10 days ஒரு தடவை ஒரு ஆட் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாத்தோட ரேட் எல்லாமே போட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. 100% அவன் 20 lakhs 1 crore செலவு பண்ணுறாங்க. எங்க கோயம்புத்தூருக்கு மட்டும் பண்றாங்க. பட் தே வில் நோ ஹவு டு கெட் தட் ப்ராஜெக்ட் அவுட் அப்படிங்கிறது. பட் இதுல அவுட்புட் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க முதல்ல ஒரு 15 years முன்னாடி வேற அவுட்புட் கிடையாது, வேற மீடியா கிடையாது. ஒன்லி ட்ரெடிஷனல் மெத்தட், எஃப்எம், ரேடியோ, டிவி இதெல்லாம் தான் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாங்கிறது ஒன்று வந்துருச்சா, இன்டர்நெட்டுங்கிறது. அப்போ நீங்க 10 lakhs 15 lakhs கொடுத்து ஒரு ஆடை நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரீச் எவ்வளவு போகும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க போட்ட காஸ்ட், வாட் யூ கால் ROI, என்னது? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ அந்த பணத்தை எப்படி எத்தனை நாள்ல எடுக்கிறீங்க. இப்ப இந்த கோர்ஸ்க்கு நீங்க பணம் போடுறீங்க, எக்ஸாம்பிள் 60,000 நீங்க போடுறீங்க அப்படின்னா இந்த 60,000 எப்ப நீங்க எடுக்க போறீங்களோ அதுதான் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டைம். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி எந்த ஒரு பிசினஸ்லயோ இல்லை இதுல நீங்க முதலீடு பண்ணாலும் அந்த ROIங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எப்ப அப்ரிஷியேட் ஆகுமோ அப்போ உங்களோட போட்ட பணத்தை நீங்க எடுக்கிறீங்க. நீங்க ரெண்டலுக்கு ஒரு பில்டிங் கட்டி விடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் வர நீங்க எடுக்கிறீங்க. ஸோ இட் வேரிஸ். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் இருக்கு, அதை நம்ம போக வேண்டாம். பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா போட்ட பணத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நான் சொன்ன எல்லா இதுலையும் தான் நடக்கும். நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த பணத்தை எப்போ எடுக்க போறீங்க? அப்கோர்ஸ் நீங்க ஜாப் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற அமௌண்ட்ல யூ டேக் பேக். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 மாசம் இந்த கோர்ஸ், 5ஆம் மாசத்துக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா மாசம் 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க அப்படின்னா 4 மாசத்துல 60,000 ரூபாய். அப்ப இந்த ஒரு 4 மாசம், அடுத்த ஒரு 4 மாசம், அப்ப 8 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களோட ப்ராஃபிட். ஸோ இதுல நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் டிலே ஆகும். இதுல நான் வந்து போற செலவு இருக்கு, அதெல்லாம் இப்படி புது செலவுகள் அப்படின்னு இப்படி போக வேண்டாம். நம்ம ஒரு ஓவரால் ஐடியாக்காக நான் சொல்றேன். 4 + 4 8 மாசம். இந்த டிஜிட்டல் ஏரால 1.5 yearsல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும். பட் நீங்க ட்ரெடிஷ்னலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா இட் வில் டேக் 3 to 5 years அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் அப்ரிசியேஷன் ஆகணும். இப்போ ரியல் எஸ்டேட்ல சொல்றவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்க ஒரு 5 வருஷத்துல டபுள் ஆயிரும், 10 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்லாம் சொல்றதுக்கு ரீசன் என்ன, நம்ம வந்து அந்த இமேஜினேஷன்ல எப்போ வரும் காசு திருப்பி வரும், எப்போ அதிகமா வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வர்றாங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன, நான் இன்னைக்கு போடுறேன், எனக்கு நான் ஷேர்ல போடுறதா இதுல போடுறதா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டேன், வீடெல்லாம் நான் கட்ட போறது இல்லை, இந்த நாள 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகும். அப்ப நீங்க கஸ்டமர் ஓரியன்டட்ல நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு. அப்ப மார்க்கெட்டிங் என்ன சொல்ல, கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். அப்ப இங்க ஆப்பிள் டெக்னாலஜி என்ன பண்றோம், we have created an awareness. அதனாலதான் சோபனாங்கிறவங்க வந்து நம்ம கம்பெனி டீச் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது, கிருபாரன் தெரிஞ்சது, சகுந்தலாவுக்கு தெரிஞ்சது, அறிவொளிக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நம்மளைய ஒரு கன்சிடர் பண்றாங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணல. ஓகே, இந்த கம்பெனி சொல்லி தராங்களா, நான் போய் ஜாயின் பண்றேன்,
அப்படி வரல. அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இவங்க கிட்ட போலாமா, இன்னொருத்திட்ட போலாமா, அவங்கள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம மட்டும்தான் கிரியேட் பண்றோம்னு கிடையாது. அப்ப இன்னும் 4 கம்பெனி பண்றப்ப இவங்களா இவங்க 10 இருக்கு, அவங்க 10 இருக்கு, ஒரு கம்பேரிசன். அடுத்தது கன்வர்ஷன். ஸோ இந்த ஃபனல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ஃபனல் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. நீங்க எந்த ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கனாலும் அவங்க எதிர்பார்க்கிறது இந்த கன்வர்ஷன். அதாவது எத்தனை பேர் வந்து உங்க ப்ராடக்ட்டை பை பண்றாங்க. எடுத்தோடனே பை பண்ணுவாங்க. நம்ம ஒரு பெட்டி கடை வச்சிருக்கோம், அந்த வழியில போறாங்க, சரி எனக்கு இதை கொடுங்க, வந்தாங்கன்னா பை பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம், ரொம்ப ரேரா தான் நம்ம வெளியில திரும்பி வருவோம். போனோம் அப்படியே வந்து சாப்பிட்டு வருவாங்க, பிடிக்கல அன்னைக்கு அந்த பிசினஸ் நடந்துடும். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்ல ரியல் எஸ்டேட் எடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல போய் சேல் ஆகும், கன்வர்ஷன் ஆகும். அப்ப இந்த டைரக்ட் கன்வர்ஷன்ங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி பெரிய மற்ற பிசினஸ் எல்லாம். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிரியேட் an awareness. நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, நான் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க அவேர்னஸ் யார்கிட்ட கிரியேட் பண்ண போறீங்க. அவேர்னஸ் நான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றதா, ஆப்பிள் டெக்னாலஜி எப்படி பண்ணுவாங்க சார்? டார்கெட் ஆடியன்ஸ் சார். ஏன்னா இப்போ பண்றது எல்லாருமே ஒரு 20 to 30 மோஸ்டா இந்த ஏஜ்ல இருக்கவங்க பண்ணுவாங்க. இதுக்கு மேல இருக்கவங்க பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இயர்லி 20 to 30ல இருக்கவங்க தான் ஸ்கில் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கரியரோட ஸ்டார்டிங்ல இருக்காங்க. ஸோ நான் அவங்கள டார்கெட் பண்ணுவோம். ஸோ அப்போ எஸ் வெரி குட் அருவி. டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம ரீச் பண்றோம். அவேர்னஸ் யார்கிட்ட கிரியேட் பண்றோம், அண்ட் கிரியேட்டிங் அன் அவேர்னஸ் டு மை டார்கெட் ஆடியன்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே போல ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் மார்க்கெட்டிங், அதுல எப்படி ஃபனல் ஒர்க் ஆகும், அதுல எப்படி யாரை ரீச் பண்ண போறோம், டார்கெட் ஆடியன்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க சொன்னாங்க 20 to 30 years அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க யாருக்கு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னு உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்னா என்டையர் திங் வில் கோ ராங். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து சேல்ஸ் பர்சனா இருக்கேன். நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் இதுல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, லோகோ எப்படி இருக்கும், பிரஸ்டீஜியஸ் கார் அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து என்கிட்ட எல்லாமே கேட்கிறாரு, ஓகே மோகன் சூப்பர் எல்லாம் சொல்லி போட்டு, சாரி சார் எனக்கு வந்து மாருதி கார் வாங்குறது தான் பணம் இருக்கு, நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் சொன்னீங்க நல்லா இருக்கு உங்க கார் அப்படின்னு. அப்ப நீங்க ஆடியன்ஸ் யாருன்னு நீங்க பண்ணாம போய் உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்கன்னா ஒன்லி டைம் அண்ட் எனர்ஜி வில் பி வேஸ்ட். வைசி வர்சா, நீங்க மாருதி கார் வாங்குறவங்க போய் ரோல்ஸ் ராய்ஸ் சேல் பண்ற மாதிரியும், இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குற கார் தகுதியானவங்களோட போய் மாருதி கார் நீங்க விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வேஸ்ட். ஸோ அப்ப அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ஆடியன்ஸ்லயே உங்களுக்கு கிளியரா இல்லை அப்படின்னா எவ்ரிதிங் வில் கோ ராங். கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதை வந்து ஒரு டாஸ்காக நம்ம சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் கொடுக்கல, மற்ற டாஸ்க் முடியுங்க. சரி, இது அடுத்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டா நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட்டிங்ல இது எல்லாமே இருந்தாலும் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பார்த்தோம். சேல்ஸ் ஃபனல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த ஃபனலை விட்டுறாங்க. இந்த ஃபனலை விட்டுட்டு எனக்கு டைரக்டா பிசினஸ் வேணும். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா எனக்கு டைரக்டா வந்து ஜாயின் பண்ணணும், இதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம். அந்த பர்சனுக்கு நம்ம என்ன சொல்லி தர போறோம், நம்ம கம்பெனி பத்தி அவங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளோட யூஎஸ்பி என்ன, இதெல்லாமே நம்ம போய் டீச் பண்றதுக்கு பதிலா டைரக்டா ஜாயின் பண்ணுங்க, இதான் ஃபீஸ்ன்னு சொன்னோம்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப் நீங்க ஞாபகம் வச்சுட்டு, இதுல சப் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த 2 ஸ்டெப் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாம எனக்கு கன்வர்ஷன் மட்டும்தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு
பெரிய ஒரு போர்டு வச்சுட்டு 1+1 ஆஃபர் ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் அதிகமாக நான் செலவு பண்ணேன்னா காஸ்ட் பர் அக்வசிஷன் நம்ம சொல்லுவோம். காஸ்ட் பர் அக்வசிஷன்னா ஒருத்தரை ஜாயின் பண்ண வைக்கிறது. இப்போ இங்கே சோபனா அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்றாங்கன்னா, the Apple technology has invested some amount. Zero கிடையாது. Invested some X amount. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெமோ அட்டன் பண்ணீங்க, அதுக்கு ஒரு half an hour 30 கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா half an hour is an investment of மோகன் குமார் ஆர் எனி பர்சன். half an hour வந்து மேம்கிட்ட பேசுறீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சேலரி தரோம். half an hour again an investment. இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவேர்னஸ் எப்படி கிரியேட் ஆச்சு? கூகுள்ல தெரியுதுன்னா, கூகுள்ல we have done some work. 200 கம்பெனி சொல்லித்தர கம்பெனி இருந்தாலும் ஏன் இந்த கம்பெனி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அப்போ we have invested some work and time into that one. That's why you are able to find out our company. அப்போ காஸ்ட் பர் அக்வசிஷன் ஒருத்தர் உள்ள கொண்டு வர்றதுக்கு I'm spending some amount. ஸோ அவங்க பணம் அப்படியே கொடுத்துடல, வந்து அப்படியே இருந்தாங்க நான் ஜாயின் பண்ணணும்னு கொடுக்கல. ஸோ அதுக்கு ஒரு நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம், அக்வசிஷன் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அதே நம்ம டீட்டெயிலாக பண்றோம். ஸோ அதனால இந்த காஸ்ட் பர் அக்வசிஷன் நான் இந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன்னா என்னோட காஸ்ட் அதிகமாகும். நான் அவேர்னஸ் கன்சிடரேஷன் இந்த ஸ்டேஜ் வழியா நான் போயிட்டு வந்தேன்னா என்னோட அக்வசிஷன் காஸ்ட் குறையும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு இங்க வர்றப்ப இந்த காஸ்ட் குறையும். தெரியாம வந்தாங்கன்னா இங்க நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாதான் உள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லா கம்பெனியும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்களோ இல்ல வந்து மேம் அவங்க கொடுக்குற மாதிரி அவுட் சோர்சிங் ஏதாவது பண்றாங்களோ அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க அவேர்னஸ் சோசியல் மீடியால நான் போஸ்ட் பண்றேன், வாட் எவர் இட் மே பி. ஏதோ ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணும். நீங்க அவேர்னஸ் இல்லாம டைரக்ட் கன்வர்ஷனுக்கு ஜாயின் பண்ணுங்க சேல்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இட் வில் நாட் பி தட் கன்வர்ஷன் நடக்கும். காஸ்ட் வந்து ரொம்ப அந்த காஸ்ட் எல்லாம் குறைக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன் வந்து இந்த ஸ்டெப்பை வச்சுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1000 பேருக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க, சிம்பிளான லாஜிக் சொல்றேன். அதுல வந்து 100 பேர் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, 10 பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 1000 members you are creating an awareness that Apple technology is connecting digital marketing courses. 100 people will consider பண்ணுவாங்க, ஓகே let me consider this company, எப்படி கிளாஸ், யார் ட்ரெயினர், என்ன சிலபஸ். அதுல ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஃபனல் அப்படின்னு சொல்றோம். மேல 1000 பேர் அதிகம், 100 வரும், அப்புறம் 10 வந்து இதெல்லாமே பார்ப்போம். டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அதை நம்ம அடுத்தது நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் எடுத்ததுல இந்த ஷீட் ஷேர் பண்ணிருங்க. இது வந்து நான் ஒரு பேட்ச் நான் போடுறேன், நீங்களும் இதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த குரூப்ல போடுறேன். ஸோ சகுந்தலா அந்த குரூப்ல இல்லை அப்படின்னா அந்த மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குரூப்ல இல்லை, நீங்க பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப் குரூப்ல. ஜூலை சும்மா ஒரு அடையாளத்துக்காக ஜூலை. அப்புறம் தான் நம்ம இந்த பேட்சுக்கு நம்ம பண்ணது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வேற வேற வச்சிருந்தோம். ஸோ அது நிறைய பேர் இருக்கிறதுனால அப்படியே லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி. ஸோ எல்லாருமே வந்து ஹாய் போட்டிருங்க சோனு அண்ட் அறிவொளி. அதில் ஆட் யூ இந்த குரூப் ஷேர் பண்ணிடுறேன், இந்த லிங்கை ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சிங்கன்னா டெய்லி அதை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இட் வில் த சேம் லிங்க், இன்னைக்கு அனுப்பிச்ச லிங்கே தான். ஸோ 1 or 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லாகின்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா ரெக்கார்ட் பிடிஎஸ் 1 day உங்களுக்கு வந்துடும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் அடிஷனல். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் லிங்க் மட்டும் எடுத்துருக்கேங்க. நாளைக்கு வந்து இந்த கேன்வால இமேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம், அதுல எப்படிங்கிறது. ஸோ அதனால tomorrow when you come with that your login IDs. அதுவும் இந்த 2 டாஸ்க் கொடுத்து பார்த்தீங்களா, நாளைக்கே முடிக்கணும்னு இல்லை. ஆப்பிள் டெக்னாலஜி பத்தி நல்லா படிங்க, பைத்தான் கோர்ஸ் பத்தி படிங்க, ஸ்டடி அபவுட் கூகுள், யூ டேக் டைம். பட் அந்த லாகின் மட்டும் நாளைக்கு பண்ணிட்டு ஓகே. சரி, ஓகே. சகுந்தலா, இஸ் இட் ஓகே? எஸ் சார், ஓகே சார். Okay. So we'll see you tomorrow by 11:30. Sir? Tomorrow 11:30 we'll meet. Sir, actually, can you? I don't know Tamil, sir. I didn't understand anything, sir. Okay. Wait, I'll talk to them. Okay. Okay, sir.